مرحبا بكم في درس اليوم عن نطق الحروف في العامية المصرية. இன்னைக்கு எஜிப்சியன் அரபிக்கினுடைய லெட்டர்ஸை ஸ்டாண்டர்ட் அரபிக்கை விட எப்படி வேற்றுமைப்படுத்தி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜென்ரலா அரபிக்கினுடைய எழுத்தை ஸ்டாண்டர்ட் அரபிக்ல எப்படி உச்சரிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் எஜிப்சியன் அதே எழுத்துக்கள்ல ஒரு சில எழுத்துக்களை மட்டும் வேற்றுமைப்படுத்தி உச்சரிப்பாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜீம். ஜீம் ஜேனுடைய சவுண்டு. உதாரணத்துக்கு அரபில வந்துட்டு அழகு பியூட்டிஃபுல்க்கு என்ன சொல்லுவோம்? ஜமீல். அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? ஜீம். அந்த ஜீம எஜிப்சியன் வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? காவா. இப்ப கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றோம்னு சொன்னா அந்த கோல வரக்கூடிய அந்த அந்த ஜி, ஸோ அந்த கா அப்படிங்கிற சவுண்ட், கோல வந்துட்டு கா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருதா, அந்த சவுண்டுல தான் என்ன பண்ணுவாங்க? ஜீம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஜமீல்னு சொல்ல மாட்டேன், எப்படி சொல்லுவாங்க? கமீல். கைனுடைய சவுண்ட் கமீல். எப்படி சொல்லுவாங்க? கமீல். ஓகே. இப்போ ஃப்ரைடேக்கு அரபில் என்ன சொல்லுவோம்? ஜும்மா. ஃப்ரைடேக்கு ஜும்மான்னு சொல்லுவோம். அது வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஜும்மான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, கும்மா. எப்படி சொல்லுவாங்க? கும்மா. கும்மான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. வேற என்ன வார்த்தையை வந்துட்டு அவங்க வேற்றுமைப்படுத்தி வந்துட்டு உச்சரிக்கக்கூடிய வார்த்தையில வேற என்ன வார்த்தை இருக்குது? காஃப். காஃப். காஃப் வந்துட்டு உதாரணத்துக்கு அரபில வந்துட்டு கல்ப். ஹார்ட்டுக்கு வந்துட்டு அரபிக்ல என்ன சொல்லுவோம்? கல்ப். ஓகேங்களா? அந்த கல்பை வந்துட்டு அந்த காஃப்னுடைய சவுண்ட் அவங்க வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஹம்சாவா. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஹம்சாவா. அல்ப். கல்ப் அப்படிங்கிறது இருதயத்துக்கு, ஹார்ட்டுக்கு. அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? அல்புன். எப்படி சொல்லுவாங்க? அல்ப். அல்புன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. காஃப் என்ன பண்ண மாட்டாங்க? காஃபை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம காஃப் எங்க ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? மேல் தொண்டையில இருந்து அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ராங்கா வரக்கூடிய உச்சரிப்பு தான் காஃப். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? அல்புன், ஹம்சாவா. அதே போல வந்துட்டு சம்டைம்ஸ்ல வந்துட்டு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா காவாவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க காஃபை. உதாரணத்துக்கு அரபில காஃபிக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம்? கஹ்வா. என்ன சொல்லுவோம்? காஃபிக்கு கஹ்வா. அதுல முதல் எழுத்து என்ன வருது? காஃப். அந்த காஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா காவா. எப்படி சொல்லுவாங்க? காவா. அப்ப காஃப் ரெண்டு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஹம்சாவா, ஃபெமிலியரா ஹம்சாவா யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல எதுவா யூஸ் பண்ணுவாங்க? காவா என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. வேற என்ன எழுத்துக்களை வந்துட்டு வேற்றுமைப்படுத்தி உச்சரிக்கிறாங்க? சா. தாவுனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி ஸ்டாண்டர்ட் அரபிக்ல? மேப்பல்லுக்கு கீழே நாக்கு வச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு காத்தோட இணைஞ்சு வரக்கூடிய ஒரு சவுண்ட் தான் சா. டிஹெச் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரியான ஒரு லைட்டான ஒரு சவுண்ட். ஓகேங்களா? இது எஜிப்சியன் வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? தாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மூணுக்கு வந்துட்டு அரபில் என்ன சொல்லுவோம்? சலாசா. முதல் இடத்துலயும் சா வருது, நடுவுலயும் சா வருது, சலாசா. ஓகே. சலாசா அப்படின்னா மூன்று, சலாசா. இது எஜிப்சியன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? தலாத்தா. 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 ஓகேங்களா? அத சாவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? தாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சாவை எப்படி? தாவா. தா எப்படி ப்ரொனன்சியேஷன்? வாயினுடைய மேல் முகடுல அந்த கார்னர்ல எட்ஜில் முனி நாக்கு வந்துட்டு பட்டு வரக்கூடிய சவுண்டு தான் அந்த தா. அதை தாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சாவை என்ன பண்ண மாட்டாங்க? ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு உதாரணம், சானியா. 1 செகண்ட் அப்படிங்கிறதுக்கு சானியா. 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 அது வந்து எஜிப்சியன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? தானியா. எப்படி சொல்லுவாங்க? தானியா. ஓகேங்களா? வேற என்ன எழுத்து அவங்க வந்துட்டு மாற்றி உச்சரிப்பாங்க அப்படின்னா ஜால். ஜால். ஜால் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல மேற்பல்லுக்கு கீழே நாக்குப்பட்டு ஒரு அழுத்தத்தோட வரக்கூடிய சவுண்டு தான் ஜால். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஜாலுக்கு ஸஹப, சென்றான் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? த. முதல் எழுத்து என்ன வருது? அந்த ஜால் வருது, ஸஹப. இது எஜிப்சியன் வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? சம்டைம்ஸ்ல வந்துட்டு டி, தா அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன். அந்த தாவுனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி? அந்த மேல் முகடனுடைய முனி இருக்குது இல்லையா, முனி நாக்கும் பட்டு வரக்கூடிய கொஞ்சம் அழுத்தத்தோட வரக்கூடிய சவுண்டு தான் தா. ஓகேங்களா? சம்டைம்ஸ்ல தாவாக, சம்டைம்ஸ்ல ஜா, ஜட்டுனுடைய சவுண்டா, ஜாவுனுடைய சவுண்டாவும் என்ன பண்ணுவாங்க? ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸஹப. ஸஹபவும் சொல்லுவாங்க, தஹபவும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஓகே. உதாரணத்துக்கு விகா. விகா அப்படின்னா வந்துட்டு இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ஸ்க்கு என்னது? ஜக்கா. ஜக்காவை எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஜக்கா. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஜக்கா. ஜக்காட் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ஜாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கடைசியா ஒரு எழுத்து வா. வா. வா எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? மேல் முகடனுடைய அந்த நுனியில நம்மளுடைய நாக்கு வந்துட்டு முன்னுனி நாக்கு அதுல பட்டு வாய் நிறைய வரக்கூடிய சவுண்டு தான் வா. அந்த வாவை வந்துட்டு இவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஜாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கண்டிஷனுக்கு அரபில் என்ன சொல்லுவாங்க? எப்படி நிலமெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? துரூஃப். எப்படி சொல்லுவாங்க அரபிக்ல? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல துரூஃப். அதுல முதல் எழுத்து என்னது? துரூஃப்ல வா. அந்த வாவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? து. துரூஃப். ஓகேங்களா? அந்த துரூஃபை வந்துட்டு அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஜாவை என்ன பண்ணுவாங்க? ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஜுரூஃப். எப்படி சொல்லுவாங்க? ஜுரூஃப். ஓகேங்களா? வாவா ஜாவா. அதே போல உதாரணத்துக்கு வில். ஷேடோக்கு வந்துட்டு அரபில் என்ன சொல்லுவாங்க? வில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வில் அப்படின்னு சொன்னா ஷேடோ. நிழல். நிழலுக்கு என்ன சொல்லுவோம்? வில்.
இந்த நிழலை வந்துட்டு வில்லுங்கிறத எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க எஜிப்சியன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி எஜிப்சியனுடைய ஸ்லாங், எமோஷன்ஸ் வந்துட்டு இன்னும் நீங்க மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see in the next lesson.